அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரிலேருந்து பத்மநாபன் பேசுகிறேன். நான் இந்த மாந்திரிக கிளாஸ்ன்ட்டு நிறைய படித்து மாந்திரிகத்தில் இதெல்லாம் சேர்ந்து நான் தொழிலும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சார்கிட்ட படித்ததில் மாந்திரிகத்தில் ஜெயிச்சதை விட ஜோதிடத்தில் நிறைய ஜெயிச்சிருக்கேன். கிளைண்ட்டுங்க வந்திருக்காங்க, 3 நாளில் ரிசல்ட்டு. 9 வருஷமாக பிரச்சனை இருந்திருக்கு, 3 மாதத்தில் அவர் கொடுத்த பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பிரசன்னம் அப்படின்ற முறையில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவர் சொன்ன முறையில் கொடுத்துருக்கேன். 3ஆவது நாள் அதுவும் நடந்திருக்கு. ஒரு மாதத்துலேயும் சார் சொன்னது ஒரு புதுமையான விஷயங்கள் பேர் மாற்றி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. ஏன்னா எங்கள் பரம்பரை தொழிலே எங்கள் தாத்தா ஜோதிடராக இருந்தார். ஆனால் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நிறைய குருநாதர் கிட்ட படிச்சிருக்கேன். எல்லாருக்கிட்ட கொஞ்சம் பர்சன்டேஜ். ஆனால் இவர் ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நான் சார்கிட்டே சொல்ல நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் நிறைய வாரி இறைப்பேன், ஒன்று கிடைக்குமா, எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ சார் கொடுத்த பரிகாரத்தில் நிறைய பேருக்கு வாழ்வியல் பரிகாரம் கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கேன், பேர் மாற்றி கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கேன். தொழில் நானே போய் முன்னாடி நின்று வாஸ்படியெல்லாம் மாற்றி ஜெயிக்க கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இப்போ சார்கிட்ட இந்த 80 days கிளாஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாபெரும் வெற்றி கிடைக்கும். மாந்திரிகத்தில் கிடைக்காத வெற்றி. ஏன்னா எங்கள் அண்ணன் மாந்திரிகத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு, ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் மாந்திரிகம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோயில் ஒன்று கட்டினேன் நான். மாந்திரிகத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் சொன்னாங்க நீ கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் சார்கிட்ட ஆய்வு பண்ணும்போது நீ கோயில் கட்டினேன்னா ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னாரு. ஆனால் அந்த பீரியடில் நான் கோயில் கட்டிட்டு ஊரை விட்டு அதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணேன். எல்லாருமே சேர்ந்து மாந்திரிகன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்போ அடிக்கலாம், நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த விஷயம். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் சார் சொன்னார் இந்த மாதிரி நீ பட்டிருப்பன்னு. அந்த விஷயம்லாம் பாதிப்பு அடைஞ்சு இப்போ எவ்வளோ நான் பாதிப்பு அடைஞ்சினோ சார் சொன்ன பரிகாரம் பண்ணிவிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன். நிறைய பேருக்கு கெயினும் பண்ணி விட்ருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எல்லாமே சார் கிளாஸ் மூலிமா அவள் வெற்றி எனக்கே கிடைக்குது. ஏன்னா மாந்திரிகத்தில் நான் உள்ளே போய் கூட கிடைக்காத வெற்றி. இப்போ ஒரு பேய் பிசாசாக இருக்கட்டும் அசால்ட்டை ஓட்டிடுவேன். ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தால் கூட வீடியோ காலில் கிளியர் பண்ணுவேன், ஹீலிங் பவர் பண்ணி கிளியர் பண்ணுவேன். இந்த மாதிரி பல விஷயத்தில் வெற்றி கிடைச்சோம். சார்கிட்ட சேர்ந்ததுனால இன்னும் என்னுடைய விஷயம் இன்றைக்கி மாந்திரிகம் இனிமேல் நான் பண்ணணுமா தேவையில்லை அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி ஜோதிட மூலியமாக பரிகாரம் கொடுக்குறேன். நிறைய கிளைண்ட்டுங்க வராங்க, எல்லாருக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ஃபாரின் கிளைண்ட்டுங்கெல்லாம் வராங்க, அது மூலம் ஜெயிச்சுருவோங்க. இது காரணம் சார் தான். இது மாதிரி குருங்க இளம் வயதிலே இப்படி இருக்காருன்னா இன்னும் ஒரு 5 years போச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய டாப்பில் வருவார். இந்த மாதிரி யாராலும் நீங்கள் படிக்கணும்னு இருந்தால் தாராளமாக சார்கிட்ட படிங்க. மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் மாறும். உங்களை சார்ந்தவங்களையும் நீ வெற்றி அடைய வைக்கலாம். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் செல்வி. சார் என் பேரை மாற்றிட்டாரு. செல்வகுமாரிங்கிற பேரை செல்வின்னு மாற்றியாச்சு. ஆக்சுவலாக இந்த 80 days கிளாஸ்ன்னு சொன்னதுக்கு சார் 100 days கிட்ட கிளாஸ் எடுத்துட்டாங்க. இப்போ 120 days கிளாஸ்ன்னு போட்டிருக்கிறாரு. எல்லோரும் என்ன நினைப்பீங்க, என்ன சார் நம்மளுக்கு 90 days தான் கிளாஸ் சொன்னார், இப்போ 80 days தான் சொன்னார், இப்போ 120 days போட்டிருக்கிறாரு, ஆனால் அதே ஃபீஸ் தான் அப்படின்னா, நம்ம குரூப்பில் சார் கிளாஸு 1.5 மணி நேரம் தான் டைமிங் சொன்னார். ஆனால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் ஒவ்வொரு நாளும் கிளாஸு. அந்த அளவுக்கு 12 மணிக்கெல்லாம் அசால்ட்டாக எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸை கவனிச்சுட்டு இருப்போம். எல்லாருக்கிட்டையும் யாரையும் தூங்க விடாமல் அப்பப்போ அலர்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் கொஸ்டின் கேட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கிளாஸ் போகும். புதுசாக வந்தவங்க கூட நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா, 2 பேர்த்துக்கு அவங்க பார்க்கும்போது அவங்க இது வரைக்கும் கிளாஸுக்கு வராமல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்குது. அப்போ அந்த 100 days கிளாஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட நேம் அடிச்சு சார் சொன்னது கிட்டத்தட்ட 40 பேர் நாங்கள் கிளாஸில். அந்த 40 பேருக்குமே விவிஎம் சிஸ்டம் சொன்னாருங்க, பியூஜி சிஸ்டம் சொன்னாருங்க. பியூஜி சிஸ்டத்தில் எல்லாருக்குமே போட்டு பார்த்ததில் கரெக்டாக இருந்தது. அவர் சொன்னது யாருக்குமே மிஸ்டேக்கே வரல. எங்களுக்கே பயங்கர ஆச்சரியம், சார் எப்படி இப்படி கரெக்டாக சொல்ல முடியுது. அந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம். விவி சிஸ்டம்னா சான்ஸே இல்லை. எங்கள் வீடு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னார். அதே மாதிரி நாம் எல்லாரோட வீடுமே கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லா இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, கரெக்டாக சொன்னாங்க. 1% கூட மாறவே இல்லை. அது சரி, அதுதான் போச்சு. இன்றைக்கி புதுசாக வந்தவங்க கிளாஸு பார்த்தாங்கல்ல, சார் 1 day கிளாஸை அட்டன் பண்ணாங்க. சாருக்கு ஒரு ரெமடி கிடச்சிருச்சு இல்லை. ஏன்னா சார் உங்களுக்கு சரியான ரெமடி, இன்னும் நீங்கள் வீடு கட்டி முடிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஒரு இதுக்கு அழகாக நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இல்லை உங்கள் ஒய்ஃப் பேரில் மாற்றும் போது எல்லாமே கரெக்டாக நல்லாயிருக்கும். அப்போ எல்லாருக்குமே இந்த கிளாஸில் முதல்ல ஆஃபீஸ் போடுறது 2வது. ஃபஸ்ட்டு முதல்ல நம்மளோட லைஃப் மாறுது. அதுக்கப்புறமா நம்ம மற்றவங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கும் நம்ம இதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம்.
ஸோ சார் கிளாஸ் வந்துட்டு நீ அடுத்தடுத்து வந்துட்டு நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார் கூட. நம்ம ஏதாவது மிஸ் பண்ணாலும் கூட சார்கிட்ட வந்துட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறமா சார்கிட்ட வந்துட்டு டவுட் கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் வந்துட்டு ஜோதிட அலுவலகம் வந்துட்டு ஓப்பன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. எல்லாருமே ஓப்பன் பண்ணி எல்லாருமே நிறையா சம்பாரித்து நானும் நிறையா சம்பாதிக்கணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என் பேர் ஏகேஆர் வெங்கடேசன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. பெரும்பாலும் வந்து எல்லோரும் ஜோதிடர்கள்லாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களுங்க. ஆனால் ரீசன் என்ன கேட்டால் நாம் வந்து இது வரைக்கும் எத்தனையோ ஜோதிடர் பார்த்துருப்போம். இது வரைக்கும் வந்து எத்தனையோ பேர் ஜோதிடர் பார்த்துருக்கலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நிறைய பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ ஜோதிடர் நான் நிறைய என் வாழ்நாளுக்கு நிறைய பார்த்துருக்கேன். பார்த்துருந்து என்ன பிரயோசனம்? கடைசியில் வந்து அப்படி பலன் இப்படி இருக்கும், உங்களுக்கு குருதசை வந்துன்னா நீங்கள் சரியான கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரிஷப ராசிக்கிற குருதசை வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதாவது இப்படியெல்லாம் வந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லுவார் யாருமே இல்லை. எல்லாருமே ஜோதிடர்களாக இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே ஏமாற்று ஜோதிடர் தான். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் இப்போ ஏதோ யூடியூப்பில் பார்த்தேன். திரும்ப வந்து நம்ம சாரு யூடியூப்பில் பார்த்துட்டு எப்போது சித்திரை மாதம் பார்த்துனுங்க. சித்திரை மாதம் பார்த்து திரும்ப இப்போ வந்து நேரடியாக கான்டாக்ட் பண்ணி கேட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு கேட்கும்போது மேடம் பேசும்போது சரின்ட்டு நான் என்ன இருக்குது சார்ஜ் ஆகுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப வந்து சார் வந்து நாமக்கல் இதுக்கு திருச்செங்கோடு வருவார். திருச்செங்கோட்டில் தான் நீங்கள் சந்திக்கணும். நாங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு வந்தோமா, அந்த ஹோட்டல் பேர் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா இவர் கோயம்புத்தூர் வந்துட்டார். இவர் கோயம்புத்தூர் வந்துட்டார், நான் இங்கே வந்துட்டேன். எப்படி இருக்கும் வசனம் பண்ணிப்பா இருக்கு. அப்புறம் எங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் இவர் சார் எங்கே இருந்துட்டு கருமத்தும்பட்டிக்கு பார்த்துட்டு கூப்பிடுறாரு. சார் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாரு. சார் நான் இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துட்டு பஸ்ஸில் தான் வர்றேன் அன்றைக்கி. இவரடி நேரடியாக கான்டாக்ட் பண்ணி திரும்ப பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். வந்துட்டு திரும்ப அங்கேருந்து வரேங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ராவலில் வந்துட்டுருக்கேன். அன்றைக்கி நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 10:30 மணிக்கு நேரடியாக வந்து பார்த்து என் பொண்ணுமே என் பையனுடைய ஜாதகம் தான் பார்க்க வந்து என்னுடைய ஜாதகம் பார்க்கவில்லை. ஆனால் கரெக்டாக புள்ளி வரும் கரெக்டாக எடுத்து போட்டு வச்சுருந்தார். இன்னது குழந்தைங்க இப்படி தான் இருக்குது, இது காசி ஜாதகம், பொண்ணுடைய காசி ஜாதகங்க. பொண்ணுக்கு வந்து 1 4 7 10 வந்து 7 வந்து சனி இருக்குது. அதனால் வந்து காசி ஜாதகமாக போச்சு. அதனால் இப்போ போக முடியாதுங்க. பொண்ணு வந்து ரெண்டாக இருக்காங்க. அதனால் சரின்ட்டு இப்போ முடிஞ்ச பிறகு போய்க்கலான்ட்டு இருக்கோம். பையனுக்கு எங்கள் அம்மா வேறு இடையில இறந்து போச்சு. இடையில இறந்து போனதுனால இது எதுவுமே பார்க்க முடியாதனால நின்று இருக்குங்க. அதனால் இப்போ இது முடிஞ்சு இப்போ அடுத்த வருஷம் 1 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு திரும்ப வந்து எல்லா இதுக்கு பலன் போகலான்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவருடைய பலனுக்கு சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. இது மாதிரி கரெக்டாக புள்ளி லக்கண புள்ளி கரெக்டாக எடுக்கிறாரு இல்லைங்களா? இந்த திசையில் வந்து இந்த லக்கண புள்ளி ஒழுகுதே அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக அப்படியே அடித்து ஆணியில் அடித்த மாதிரி தான் இருக்குது பாயிண்ட் புள்ளி விவரம். ஆனால் இந்த மாதிரி ஜோதிடம் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, நீ வரப்போகிறதும் கிடையாது. ஆனால் இது கரெக்டாக பாயிண்ட் வந்து நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். சொல்லாமலும் சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இவர் எங்கே இருந்தாருங்கிறது அது எனக்கு தெரியும். ஆராய்ச்சி பண்ணும்போது வெள்ளகோயில் பக்கத்தில் இருந்திருக்காருங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பக்கத்தில் ஊர் வந்து அனுமந்தபுரம்னு சொல்லிட்டு ஆச்சுங்களா. அந்த கிராமத்தில் இருந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து நானும் அங்கேருந்து கான்டாக்ட் பண்ணி திரும்ப வந்து இவர் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் என்னுடைய ஊருங்க. நானும் அங்கே கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆனவருக்கு அங்கே போக வேண்டிய நிலைமையாக போச்சு. ஏன்னா மாமியார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது வேறு சொல்லிட்டார். ஆனால் மாமியார் இறந்துட்டாங்க, அது வேறு கணக்கு ஆச்சுங்களா. அதனால் வந்து இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டேன். ரீசன் உண்மைதாங்க. அதாவது வந்து என்னென்னு பேச வந்தால் அதில் வந்து உள்ள வாழ்க்கையில் போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தபோது இவர் அப்படியே அச்சல் அடித்த மாதிரி புள்ளி விவரமாக இருக்குது. சும்மா எல்லாரும் ஜோதிடர்னு வந்து சொல்லிட்டு அப்படி வயசில் கம்மியாக இருந்தாலும் அனுபவம் 60 வருஷம் 70 வருஷம் கடந்திருக்கார். 60 வருஷம் கடந்திருக்காருங்க அனுபவத்தில். தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது இந்த மாதிரி லக்கண புள்ளி எல்லாம் ஃபஸ்ட்டில் எடுத்து சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை.
இனி யாரும் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி இல்லை. இவ்வளோ பேச்சு கேட்டு கரெக்டாக லைனில் வந்தால் கண்டிப்பாக எந்த இருந்தாலும் வந்து நீ எவ்வளோ குறை இருந்தாலும் திருத்திக்கலாம். ஆனால் இதனால் வரும் இது மாதிரி வந்து ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கன்னு சொல்லி எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. என்னுடைய இது வந்து நானும் ஜோதிடம் கற்றுக்கலான்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ ஜாதகம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு படிக்கலாம் வரும்னு சொல்லி சார் சொன்னார். அதனால் வந்து உங்களுக்கு ஜாதகம் வரும் 9ல் வந்து புதன் பகவான் இருக்கார், அதனால் நீங்கள் வந்து ஜோதிடம் படிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அது இப்போ வாழ்வியல் ஜோதிடாக வருவீங்கன்னு சொல்லி அவர் வாயாலேயே சொல்லிட்டார். குருநாதர் வாயிலி வாழ்வியல் பரிகாரம் அவர் தான் சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன்னா எனக்கு நான் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு ஜோதிட பேர் வைக்கிறதுக்கும் அவர் தான் வச்சு கொடுக்கணும். அதாவது ஜோதிடரா ஜோதிடம் வந்து இன்னும் பேர் வச்சா உங்களுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாயாலேயே சொல்லணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் அந்த எல்லாத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்புள்ளதுக்கு அவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்ட், அருமை. என்னுடைய சஜஷன் சார், குருவுக்கு நான் அட்வைஸ்லாம் பண்ணேன் சார். இந்த சஜஷனை சொல்றேன். இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் சார். அதாவது சில பேர்லாம் கிளாஸ் எடுத்தா ஒரு 4 ஜாதகத்தை வச்சு முடிச்சுடுவாங்க. ஆனா நீங்க இந்த வகுப்புல எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்குமே கரெக்டா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சொன்ன ஜாதகம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே நம்ம எடுத்ததை பார்த்தோம்னா அத்தனை விஷயங்கள் வந்து இருந்தாலும் இப்ப கோர்வையா அப்படி பண்ணுங்க. என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்க பலனறிதல் எல்லாம் கிடையாது, நான் சொல்றது வந்து வாழ்வியல் பரிகாரம் சொல்றீங்க, அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிடுறாங்கன்னா இது வந்து ஜோதிடம் இல்ல அப்படின்னு தவறான ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. எடுத்த உடனே பலனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் இங்கதான் வருது. இதுதான் பலன் அறிதல். அதனால எல்லாரும் சார் பலன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, பலன் அறிதல் என்பது பலன் அறியறதுதான். ஆனா பலன் தெரிஞ்சு இப்ப நாமளே சொல்றோம் இவங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு நாம சொல்லிடுறோம் இல்லைங்களா? அப்ப அந்த பிரச்சனைக்கு அடுத்து என்ன, அதுதான மக்களுடைய அடுத்த கேள்வி. இல்ல அவங்க நீங்க சொன்ன உடனே நடுவுல பலன் கிடையாது வாழ்வியல் பயந்துடுறாங்க. என்ன பயந்துடுறாங்கன்னா வேஸ்ட் போகுது நம்ம படிக்கிறது. ஆனா இது எவ்வளவு யூஸ்ஃபுல்ன்றது வந்து அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். உங்களுடைய கிளாஸ்ல நான் எனக்கு மற்ற எல்லாருக்குமே சரி, இனிமேட்டு வரவங்களுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்னா, அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது அந்த கருத்துக்களை அப்படியே வாங்கிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்ப எனக்கு வந்து நல்லா புரிஞ்சு. நான் சொல்றேன் 1ஆம் பாவத்துல இருந்து 12 வரலாம் என்ன பரிகாரம் அப்படியே மனப்படம் உங்களை கேட்டு 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 என்ன அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லா விஷயத்தையும் நல்லா சிறப்பா சொல்லிருக்கீங்க சார். இதை பண்ணாவே உண்மையிலே இந்த வாழ்வியல் பரிகாரம் நீங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் வந்து வெரி வெரி எக்ஸலன்ட். இதெல்லாம் கிடைக்கிறது வந்து அபூர்வம் நான் நினைக்கிறேன் சார். மற்ற ஜாதகம்லாம் சும்மா பலன்ன்றதை காட்டில இப்ப என்னுடைய மொத்தத்தையுமே சொல்லிட்டீங்க சார். இது வந்து நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன நடக்காது எங்க கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினீங்க. நீங்க சொன்னது அத்தனையுமே முழுமையா நடந்திருக்கு சார். அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். மிக்க நன்றி சார். வெரி எக்ஸலன்ட் கிளாஸ். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சரிங்க சார். அடுத்து சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட படிக்கணும் தான் சார் வந்து ஜாதகம் பார்க்க வந்தேன். நீங்க எனக்கு ஜாதகத்துல நீங்க படிக்கலாம்னு சொன்னீங்க, அதனால இப்போ படிக்கிறேன்னு சொன்னோம்னா அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படிச்சது. என்னுடைய பொன் ஜாதகத்துல நீங்க அழகா அந்த விளக்கி சொல்லும் போது எனக்கு அந்த திருமணம் எப்படி பண்ணுறது இதான் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுருந்தா நீங்க கரெக்டாக அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணி விளக்கிட்டீங்க சார். நீங்க ரொம்ப அருமையா இருந்தது. நீ என்னுடைய ஜாதகத்துல இருந்தால் நான் சொல்றேன் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார் கிளாஸ். நான் வந்து ஒரு என்னோட 25 வயசுலயே வந்து நான் ஜோதிடம் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா நான் வந்து அது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். பலன் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் நீங்க வந்து அது ரொம்ப எளிய முறையில வந்து நீங்க எல்லாருக்கும் புரிய மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. அதுவும் ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறதோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. இது யாருமே சொன்ன மாதிரி நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாக்குறேன், இந்த அளவுக்கு யாருமே சொல்லல. இந்த நட்சத்திரம் தான் முக்கியம் அப்படிங்கிறது
அதை தெளிவா அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து யாருமே கண்டிப்பா சொல்லி கொடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க நட்சத்திர நாயகன் அப்படின்னு சொல்றது வந்து அது ரொம்ப பொருத்தமானதா தான் கண்டிப்பா இருக்குது. ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப புரியுற மாதிரி, அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கூட புரியுறது மாதிரி அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்ககிட்ட படிச்சது ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சார் வணக்கம் சார். பழனி பேசுறேன் குருஜி. சொல்லுங்க சார், பழனி சார் சொல்லுங்க. குருஜி, நீங்க சொல்லி கொடுத்த பாடம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஏற்கனவே சில குரு கிட்ட படிச்சிருந்தாலும் இவ்வளோ கிளியரா ஒவ்வொன்றும் புரியுற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு குருஜியா கிடைச்சது நாங்க ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார். ஏன்னா எங்க வாழ்க்கையில முடக்கு விஷயத்த பத்தி அதிகமா சொன்னவே நீங்க தான் சார் குருநாதர். அதே போல அவயோகி கோவிலுக்கு யார் யாரு போகணும் போகக்கூடாது, அதே போல கர்ணநாதர் கோவிலுக்கு யாரு போகணும் போகக்கூடாதுன்ற விஷயம் எல்லாம் நீங்க எங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். இதை விட எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை சார். அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதை விட எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமே இல்லை சார். எங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே இதுதான் சார். கண்டிப்பா மேடம். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே ஓகே மேடம், நன்றி சார். ராஜேஸ்வரி பேசுறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் மதுல பாலகிருஷ்ணன் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன். மேடம் இப்ப சொன்னாங்கல்ல சார், உண்மையிலே ஒரு எக்ஸலண்ட் கிளாஸ் பண்ண. மற்றவங்க எல்லாம் வந்து யோகி அவயோகினா எப்படி பாக்குறாங்கன்னா சும்மா இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ. ஆனா நீங்க மட்டும் தான் கரெக்டா இவங்க போகணும் போகக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. அதனால மீண்டும் ஒரு நன்றி. சரிங்க சார், நன்றி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப கிரேட் கிராண்ட் கிளாஸ் சார். ஸ்லோவா போனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லி தரீங்க சார். என்ன இவ்வளோ லேட் நைட் ஆனாலும் தூக்கமே வர மாட்டேங்குது கிளாஸ். ஆனா பகல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அதான் இது லாங் கிளாஸ்ன்றதுனால நைட்டு தான் ஓகே. ஷார்ட் கிளாஸ் மத்தியானத்துல வச்சா நல்லா இருக்கும். இது பெரிய பொக்கிஷன் சார் எங்க லைஃப்ல. நாங்க ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார். 2-3 இயர்ஸ் லேட் ஆயிடுச்சு. முன்னாடியே வந்திருந்தா லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் சார். நிறைய சாதிச்சிருப்போம், நல்ல பரிகாரம் எல்லாம் பண்ணிருப்போம். இனிமே நாங்க பரிகாரம் பண்ணி ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ ஆக்சுவலி இந்த லைனுக்கு வந்தது நான் வந்து நிறைய அஸ்ட்ராலஜர் பார்த்து ஒருத்தரும் கரெக்டா சொல்லல. சரி என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கலாமே, இது லைஃப்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சார். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சார் இதுல. அஸ்ட்ராலஜின்றது பெரிய டாக்டரேட் மாதிரி, டாக்டர் கூட 5 இயர்ஸ்ல முடிச்சுக்கலாம். ஆனா இது பெரிய ப்ராசஸ். உங்களோட கண்டினியூவா தொடரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ. ஓகே மேடம், நன்றி மேடம். சார் வணக்கம் சார். உஷா பேசுறேன் சார். சார் நான் படிச்ச வகுப்புலயே இந்த வகுப்பு எனக்கு ரொம்ப தெளிவையும் ஜோதிட ஞானத்தையும் கொடுத்த வகுப்பு எனக்கு இந்த வகுப்பு தான் சார். எனக்கு வந்து உங்களோட சிஷ்யன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி எல்லா விஷயம் ஒரு தெய்வத்தை கூட இந்த திசையில வணங்கணும் வணங்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களாகட்டும், ஒவ்வொரு திதி ஆகட்டும், யோகங்களாகட்டும், கர்ணங்களாகட்டும், இப்படி எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு பிரிச்சு ஒவ்வொன்றும் ஏன் எதுக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது இப்படி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு புரிய வச்சு தெளிய வச்சு எங்களுக்கு இத வாழ்க்கை நடைமுறையில இத பயன்படுத்தணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல வகுப்பு. அதே மாதிரி நாங்க இந்த வகுப்புல படிச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப சிறப்பான வகுப்பு. நல்ல ஆசான் சார் நீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேடம். வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். இந்த மாதிரி கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணதில்லை சார். நிறைய பேர் நம்ம ஜாதகத்தை பார்த்தும் அந்த அளவுக்கு ஜெயிக்கிற மாதிரி ஜாதகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க பார்த்துட்டு அந்தந்த பரிகாரம் பண்ண சொன்னீங்க சார். நாங்க ரெகுலரா இப்போ 0 லெவல்ல இருந்து 80% வந்துட்டோம் சார். முன்னேற்றத்துக்கு வந்துட்டோம் சார். அதுக்கு காரணம் எல்லாமே நீங்க தான் சார். இப்ப நான் மட்டும் பண்ணாம இப்ப எங்க குடும்பமே வந்து இப்ப செவ்வாய்க்கிழமை ஆனா இந்த தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் இப்ப ரெடி ஆயிடுறாங்க. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க வந்து தானம் கொடுக்க ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கு மேல நைட் நாங்க உங்க கிளாஸ் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல போய் எல்லார்ட்டையும் போய் தானம் கொடுத்துட்டு வந்துடுறோம். அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சார் எல்லாமே. நானும் பண்றது இல்லாம எங்க குடும்பம் ஃபுல்லா அந்த பரிகாரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சார்.
சரி அவங்களும் அடுத்தடுத்த லெவலும் இந்த மாதிரி பண்ணணும். அவங்களே வந்து ஸ்கூலுக்கு காலைல வெள்ளன போகணும்னாலும் அவங்க வந்து லேட் நைட்டா தூங்கினாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு 12 மணிக்கு மேலதான் சார் வீட்டுக்கே வர்றோம். வீக்லி சரி இது வந்து ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு சார். நானே மறந்துட்டாலும் அவங்க வந்து மறக்க மாட்டாங்க சார். மறக்க அதே மாட்டேன். மாதிரி எங்களோட குடும்பத்துல உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளே நீங்க சொன்னதை வச்சு பார்த்து குடும்பம் ஃபுல்லாவே இந்த இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சார். இந்த எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார். சரி சார், சந்தோஷங்க சார். அதாவது சார், நான் உங்ககிட்ட கேட்கிற ஃபீட்பேக் இது ரொம்ப நல்ல ஃபீட்பேக். ஆனா வந்து நான் என்ன கேட்கறேன்னா, நம்முடைய லைஃப்ல நம்ம கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்த பரிகாரங்கள் அப்புறம் உங்க லைஃப்ல என்ன விதமான சேஞ்சஸ் நடந்திருக்கு அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறோம், வந்ததுல இருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பரிகாரங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. ஏன்னா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கிளாஸ் படிச்சுட்டு வெளியே போறோம் அப்படிங்கிறது வேற விஷயம். நம்ம கிளாஸ் படிக்கும் போதே நான் சொன்ன பரிகாரங்கள் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ஃபீட்பேக்கா சொல்லலாம் சார். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ கிளாஸ் படிச்சோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம செஞ்ச சார் சொன்ன பரிகாரங்களால நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த அளவுக்கு எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கையும் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா சார்? அதே மாதிரி நமக்கு வாடிக்கையாளருமே கம்மியா தான் சார் வந்துட்டு இருந்தாங்க. நீங்க அந்த கருணநாதனை இயக்க சொல்லியிருந்தீங்க. இந்த செவ்வாய்க்கிழமை போய் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து தக்காளி சாதம் கொடுக்குற மாதிரி. இப்ப வந்து ஒரு 20 கஸ்டமர் வர்றது இப்ப வந்து 90% ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது வந்து நல்ல மாற்றங்கள் சார். இது வந்து நடந்தது வந்து ஒரு 6 மந்த்ல தான் சார். இன்னும் நான் 100% வந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கே வந்துருச்சு சார். சரி, கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் சார், நான் சொல்லலாமா? சொல்லலாம் சொல்லுங்க சார். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களோட எங்களை இணைச்சி வச்ச பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றேன். நீங்க வந்து கிளாஸ் எடுக்கல, கிளாஸ் மாதிரியே இல்லாம அந்த என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமா இந்த வகுப்பை கொண்டு போனீங்க சார். எல்லாருக்குமே விளங்குற மாதிரி நாங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான விளக்கங்களோட கொண்டு சொன்னீங்க. மற்ற நீங்க முதல் ஆரம்பத்தில் எடுக்க சொன்னீங்க, முதலாவதாக இந்த காசு ஜாதகம், இந்த ஆரம்ப பரிகாரங்கள், மற்ற இடையில ஒருக்கா நாள் நாள் ஜெயிப்பதற்கான பரிகாரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆராய்ஞ்சு எந்தெந்த நாள்ல நீங்க இந்தந்த செய்யுங்க, இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நினைச்சது நடக்கும்னு சொல்லி அதை நான் சார் கரெக்டா ஃபாலோ பண்ணது. ஒரு 2 நாள் இல்லாட்டிலும் அந்த மனதுக்குள்ள வேதனைப்பட்டுட்டு இருப்பேன். ஆனா எனக்கு நடந்திருக்கு சார், எனக்கு நடந்திருக்கு எல்லாமே. நீங்க சொன்னதுபடி நான் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரேன். மற்றது நான் உங்களை வந்து யூடியூப் வீடியோ மூலமா தான் பார்த்து இந்த இதுகளை சார் இயக்கிறதுக்கு இப்ப வாழ்வியல் பரிகாரம் தான் எங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறபடியா எங்களுக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கு வந்து முடியறது போக காசு இந்த காசண்டில இந்த கஷ்டம் தானே சார் இங்க விட்டுட்டு வரையிலாது. அதால எனக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் தான் ரொம்ப கை கொடுக்குது. மற்றது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கு சார். இதுல போய் செலவழிக்கிற காசை அந்த ஏழைகளுக்கு கொடுத்து அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால எனக்கு வாழ்க்கையில முந்தி வந்து ஒரு மனத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை மாதிரி இப்ப வந்து அந்த நிம்மதியா இருக்கு சார். இவ்வளவு என்ன பிரச்சனை என்றாலுமே வெண்டு முடிஞ்சலாம். மற்றது நானும் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோட போய்க்கோ எங்கேயும் போய்க்கோ வரைக்கோ தச்சம் ஏதாவது டென்ஷனா இருக்கண்டா, இப்ப என்ன கோரை ஓடுது, என்ன பிரச்சனையா இருக்கும், என்ன கிரகம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன் சார். பார்த்துட்டு ஒரு சின்ன இதுகள் செய்த உடனே எனக்கு அது கிளியர் ஆயிடும் உடனே. அப்ப அதெல்லாம் வந்து உங்களோட குரு சக்தி மூலமா தான் கிடைச்சு சார். என்றைக்கும் உங்களோட நான் தொடர்பிருப்பேன். மற்ற உங்களுக்கு பண்ணின ப்ராமிஸ் எல்லாம் நான் கட்டாயம் செய்வேன் சார். உங்களை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு உங்க ஃபேமிலி அதுக்குள்ள குழந்தை கிடைச்சாலும் பரவாயில்ல, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷம் இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள செய்வேன் ப்ராமிஸ் பண்றேன் சார். மற்ற சார் எங்களோட கிளாஸ்ல உள்ள படிச்ச பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இதா கதைப்பினம். அவைகளுக்கும் நன்றி சொல்றேன். எங்களோட சேர்ந்து படிச்சதுக்கு. நல்ல நான் ஃபாரின்ல இருக்கிறேன்னு சொல்லி நக்கல் அடிச்சு மாதிரியா அடிவா கதைச்சாலும் அது வெறும் சந்தோஷமா தான் இருக்குது. நான் சில வழியில எனக்கு வந்து இந்த சாரி இந்த வேலையை எடுத்தால சார் ஆக்கள் சத்தம் போடுறதால நான் வந்து கதைக்கையில சில வேலை கவலைப்படுவேன். ராஜேஸ்வரி மேம் எல்லாம் உடனே தேங்க்யூன்னு போடுவா. எனக்கு அது போட கூட நேரம் இல்லைன்னு கவலைப்படுவேன் சார்.
அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சு கொள்ளுங்க குறுக்கிடுதுன்னு செய்திருந்தா. நன்றி சார், தேங்க்யூ. எப்பவும் கூட உங்களோட நாங்கள் இணைஞ்சிருப்போம் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சார் வணக்கம் சார், நான் சாந்தி பேசுறேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா உங்களை குருவா அடைஞ்சதுக்கும் உங்க கிளாஸ்ல சேர்ந்ததுக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்துக்கு தான் சார் நன்றி சொல்லிக்கணும். நான் உங்க கிளாஸ்ல படிச்சது ரொம்ப பெருமைப்படுறேன் சார். எனக்கு பேசிக்கா நாலேஜ் இல்ல, ஆனா எனக்கு ஜோதிடம் பார்க்கணும் கத்துக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் சேர்ந்தேன். ஆனா உங்க கிளாஸ்ல நீங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் நடந்த கிளாஸ்ல நான் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிளாஸ்ல மட்டும்தான் இருந்திருக்க மாட்டேன். பாக்கி மற்றபடி எல்லா கிளாஸையும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிடுவேன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு உங்க கிளாஸ். நான் இப்போ ஏன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலன்னா நீங்க சொல்றத கேதர் பண்ணிக்கிறேன் சார். நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறதையும் கேதர் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் வளரணும், இன்னும் நல்லா கத்துக்கணும். அதனால நான் இடையில நம்ம கேட்கறது தப்பாயிடுமோன்ற ஒரு பயத்துலயும் நான் கேட்காம இருந்திருப்பேன். ஆனா நான் கேட்கணும்னு நினைச்ச கொஸ்டின் எல்லாம் மத்தவங்க எல்லாம் கரெக்டா கேட்பாங்க. நான் அதை நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஆனா உண்மையிலே உங்கள்கிட்ட கத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒவ்வொருத்தவங்களும் இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுபடி நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுல எனக்கு என்னன்னா, வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கும், அது மன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு உணவு கொடுக்க சொல்லியிருந்தீங்க. இட்லி, வெத்தலை பாக்கு இது மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரம் கொடுத்துருந்தேன். அப்ப அடுத்த வாரம் இதனால நடக்குமா என்னன்னு பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அடுத்த வாரத்துல. அது சரி அதனாலதான் நடக்குது போலன்ட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கேன் சார் இப்போ வரைக்கும். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த வியாழக்கிழமை ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற நாள் மாதிரியே போயிடுது. ஒரு டேஞ்சரா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ஸ்வீட்டும் அந்த புடவை தானமும் கொடுக்க சொன்னீங்க. அதனால எனக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் நிறைய வராங்க. அது உங்களோட பரிகாரம் எல்லாத்தையும் இப்பதான் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பண்ணுனதுலே நல்ல ரிசல்ட் சார். நான் மிச்ச பரிகாரத்தையும் நல்லா முடிச்சு பண்ணிடுறேன் சார். உங்களோட கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி மேடம், நன்றி. சார் சுதா சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சேரலாம் அப்படின்னு யோசிச்சப்ப எனக்கு இந்த பாலசுப்ரமணியங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலயே நான் உங்க கிளாஸ் சேர்ந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரீசனே அதுதான். அப்புறம் எனக்கு நீங்க எடுக்கிற விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சது சார். ரொம்ப நல்லா எடுத்தீங்க. அது எல்லாருக்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றது அதெல்லாம் ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். அதாவது ஒரு எடுக்கிறவர் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸோட இருக்கிறது கத்துக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இல்லாட்டி ஏதாவது கடுப்படிக்கிறாங்கன்னா நமக்கு கேட்கவும் தயக்கமா இருக்கும், கேட்க இதுவா இருக்கும். சில கிளாஸ் எல்லாம் நான் யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன், பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பார்க்காமயே ஏதாவது பயங்கரமா திட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்ம நீங்க ரொம்ப நல்லா எங்களை எல்லாமே நடத்தினீங்க. எங்களை நல்லா நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லி எங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். இவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் எந்த டவுட் எப்படினாலும் உங்களோட இந்த கனெக்டிவிட்டி இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஃபர்தரா இது இப்ப இந்த கத்துக்கிற இந்த 6 மாசத்தோடயோ எல்லாம் முடிய போறது இல்லை. இது நிறைய நம்ம பார்க்கணும். பார்க்கறதே நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும் எல்லாம். அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கூடவே இருந்து எங்களுக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களாட்ட எங்களையும் ஒரு நல்ல இதுவா ஆக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பா செய்யறேங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. இன்னொரு ஆளை மிஸ் பண்றோம், குருநாதாவை மிஸ் பண்றோம். சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இது வரைக்கும் ஃபீட்பேக் போகுதுங்க. அதாவது உங்களுடைய லைஃப்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஃபீட்பேக் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சுரேந்தர் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் உங்ககிட்ட ஆகஸ்ட் மாசம் பார்த்தேன் சார் ஜாதகம்.
சரிங்க சார். அப்போ வேலை இல்லாம இருந்தா நீங்க பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கருணநாதன் கோயிலுக்குலாம் சொன்னீங்க. அப்பதான் யூடியூப்ல பார்த்துட்டு நீங்க பண்ண பிள்ளையார்பட்டி போயிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அப்படிலாம் போயிடாதீங்க, நீங்க அதுக்கு உண்டான பரிகாரம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பரிகாரம் சொன்னீங்க. So சரி அப்பதான் தெரிஞ்சது, எடுத்த உடனே இந்த மாதிரி பார்த்துட்டு கருணநாதனை நேரா கருணநாதனை ஈக்கிடக்கூடாது. சரிங்க சார். அப்போ நீங்க ஜாதகம் பார்த்துட்டே சொன்னீங்க நீங்க அஸ்ட்ராலஜியும் கத்துக்கலாம், கிளாஸ் வேணா அப்புறம் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். இன்னொன்று சரி எங்களுக்கு பேசிக்கா எதுவுமே தெரியாததால உங்க சப்ஜெக்ட் உங்களை பத்தின வேல்யூ எங்களுக்கு வந்து கிளாஸ் முடியிற வரைக்குமே சரியா தெரியல. பேசிக்கா கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜோட உள்ள வந்தாங்கன்னா தான் உங்க சப்ஜெக்ட் உங்களுடைய நாலேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்க சார். நம்ம எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்றதால உங்களுடைய வேல்யூ தெரியல, சப்ஜெக்டோட வேல்யூ தெரியல. சில பேர் பிரமிச்சு சொன்னார், அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, சைனா போறேன்னு சொன்னாங்களே ஒருத்தர். அப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசும்போது அப்புறம் நான் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ எந்த மாதிரி மாஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் முடிவு பண்ண நீங்க கருணநாதன்ல மாஸ்டர் மாதிரி நாங்களும் அந்த கருணநாதன் விஷயத்துல ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் வாத்தியாருக்கு பேர் வாங்கி கொடுக்கலாம் கூட பேருக்கு கெடுக்க கூடாதுன்றதுல எந்த வாத்தியார்ட்ட படிச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே சார், தேங்க்ஸ் சார். அப்புறம் மகாதேவன் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே டச்சில் இருக்கிற மாதிரி ஏதாவது எங்களுக்கு மாசத்துல ஒரு 1 hour அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண குரூப்ல நாங்க ஏதாவது கண்டிப்பா ஒதுக்குறோம். கண்டிப்பா ஒதுக்குறோம். ஓகே சார். மற்றபடி நீங்க சென்னை எப்பாவது வரும்போது நான் வந்து பண்றேன். அப்புறம் சார் வணக்கம் சார், அசோக் பேசுறேங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட படிச்சதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க சார். நான் எனக்கு ஜோதிடத்துல எனக்கு தான் கிளாஸுங்க சார். இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல தான் நான் வந்து இதை சரி நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கைக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணேங்க சார். நான் சார் ரொம்ப சிறப்பா எடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய தொடர்பு வந்து நான் கடைசி வரைக்கும் நான் எது நல்லதுகிட்ட எதுனாலும் சாரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ற மாதிரி எப்பவுமே உங்களுடைய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். மென்மேலும் சார் நல்லா வளரணுங்கிறதுக்கு நாங்களும் எங்களால முடிஞ்ச பிரார்த்தனையை நாங்கள் கண்டிப்பா பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். சக தோழர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக் கலை. நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து ஸ்ரீ ஈசன் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் 110 நாட்கள் அடங்கிய மாபெரும் பாரம்பரிய ஜோதிட வகுப்பு. அடிப்படை முதல் உயர்நிலை வரை மிகச் சிறப்பான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில், ஜோதிடம் தெரியாதவர்களும் மிகச் சிறப்பாக படிக்கும் முறையில் மிக அற்புதமான முறையில் இந்த வகுப்பானது நடத்தப்பட இருக்கின்றது. இந்த வகுப்பானது 30/5/2024 அன்று தொடங்க இருக்கின்றது. இந்த வகுப்பின் சிறப்பம்சங்கள், இந்த வகுப்பானது 110 நாட்கள் அடங்கிய சிறப்பு வகுப்பு. இதனுடைய தலைப்புகள்: கர்மா என்றால் என்ன, அது வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கின்றது, பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்தை பற்றிய முழுமையான விளக்கங்கள், 12 ராசிகளுடைய தன்மைகள் மற்றும் அதனுடைய காரகத்துவங்கள், நவகிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் அதனுடைய காரகத்துவங்கள், 27 நட்சத்திரங்களின் தன்மைகள் மற்றும் அதனுடைய காரகத்துவங்கள், கிரகங்களின் உச்சம், நீசம், நட்பு, பகை, அஸ்தமனம், வக்ரம், வர்க்கோத்தம நிலை, அதை எப்படி அறிந்து கொள்வது, அது எப்படி பலன் கொடுக்கும் என்ற முறை, லக்னம் கணிப்பது எப்படி, நவாம்சம் கணிப்பது எப்படி, கிரக பலம், லக்ன சுபர் யார், லக்ன அசுபர் யார், எந்த விதியை பயன்படுத்தினாலும் கிரகபலம் என்பது மிக மிக அவசியம். ஜாதகத்தில் அனைத்து நிலைகளையும் கண்டறிய கண்டிப்பாக கிரகபலம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான கிரகபலம் சார்ந்த விஷயங்கள், லக்ன சுபர், லக்ன அசுபரை பற்றிய மிக துல்லியமான விஷயங்கள், வாரத்தினுடைய அதாவது நீங்கள் பிறந்த கிழமையினுடைய மகிமைகள், அதற்குண்டான பரிகாரங்கள், திதியினுடைய மகிமைகள் மற்றும் அதற்குண்டான பரிகாரங்கள், நட்சத்திரத்தின் மகிமைகள் மற்றும் அதற்குண்டான பரிகாரங்கள், யோகத்தின் மகிமைகள் மற்றும் அதற்குண்டான கோவில்கள், கரணத்தின் மகிமைகள் மற்றும் அதற்குண்டான கோவில்கள், குமாரசுவாமியம் நூல் கூறக்கூடிய அற்புதமான நட்சத்திர சுச்சமங்கள், விசித்திர ஜோதிட நூல் சொல்லக்கூடிய கிரகம் மற்றும் நட்சத்திர சுச்சமங்கள், நட்சத்திரம் மற்றும் கிரக பரிகார கோவில்கள், நட்சத்திரம் மற்றும் கிரக எனர்ஜி கோவில்கள், காலச்சக்கரம்,
காலப்பகை திசை, கர்மா ஜோதிடம் என்றால் என்ன, அது வாழ்க்கையில் எப்படி செயல்படுகின்றது, அந்த வாழ்க்கை நிகழ்வுகளை கொண்டு எப்படி பலன் உரைப்பது, எப்படி பரிகாரம் சொல்வது, எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் பரிகாரம் பலனளிக்காத காசி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், முடக்கு அறியும் விதம் மற்றும் பரிகார கோவில்கள், பாசகன், போதகன், காரகன், வேதகன், வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பாசகன், போதகன், காரகன், வேதகன் சார்ந்த நிலைகள், குறிப்பிட்ட திசையில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், புஷ்கர நவாம்ச நிலையை அறிந்து கொள்ளும் விதம், இந்து லக்னம் அதை எப்படி கணக்கிடுவது, இந்து லக்னம் செய்யக்கூடிய ராஜயோகங்கள், டிஎன்ஏ ஜோதிடம் அதாவது மரபணு ஜோதிடம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகின்றது, அதை எப்படி நாம் அறிந்து வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும், கோச்சார பலன்களை எப்படி அறிவது, அதற்கு எப்படி பலனுரைப்பது, கிரகச் சேர்க்கை பலன்களும் பரிகாரங்களும், உளவியல் ஜோதிடம், எம்டி பாக்ஸ் கட்டம் பலனும் தீர்வும், பலனே தராத எம்டி பாக்ஸ் எது, அதற்கான பலன் தீர்வு எப்படி காண்பது, வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தர்ம பரிகாரம், அதிக பாகை குறைந்த பாகை பலன்களும் பரிகாரங்களும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பரிகாரங்கள், வாழ்வை மாற்றுகின்ற வாழ்வியல் பரிகாரங்கள், திருமண பொருத்தம், தமிழ் வழி எண்கணித ஜோதிடம், பெயர் உச்சரிப்பு ஜோதிடம், பியூஜே சிஸ்டம், பெயரை கொண்டு வாழ்க்கை பலனை அறிகின்ற அற்புதமான சிஸ்டம், வாயுல் வாஸ்து, வாயில் வாஸ்துவை வைத்து மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை பலனை அறியக்கூடிய அற்புதமான இந்த விவி சிஸ்டம், தொழில், வேலை, படிப்பை தேர்ந்தெடுக்கின்ற வழிமுறைகள், பணத்தை ஈர்ப்பது எப்படி, வருமானத்தை பெருக்குகின்ற 4 வழிமுறைகள், பிரசன்ன ஜோதிடம், பஞ்சாங்க முகூர்த்தம் குறிக்கின்ற அற்புதமான சூட்சமங்கள், இவை அனைத்தும் வகுப்பில் மிக சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்படும். குறிப்பு: வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுடைய ஜாதகமும் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படும். கோவில் பரிகாரங்கள் மற்றும் PDF வழங்கப்படும். குமாரசுவாமியம் நூல், விசித்திர ஜோதிட நூல், நவீன ஜோதிட சிந்தாமணி நூல், நட்சத்திர ஜோதிட நூல் இலவசமாக வழங்கப்படும். இது ஒரு ஜூம் வகுப்பாகும். அனைத்து நாட்களும் நடைபெறக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ரெக்கார்டாக வழங்கப்படும். வகுப்பு தொடங்கும் நாள் 30/5/2024 வியாழக்கிழமை. நேரம் இரவு 8:30 மணி முதல் இரவு 10 மணி வரை. அனைவரும் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுவீர்களாக. இந்த வகுப்பானது அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில், அதாவது அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்களும் ஜோதிடம் தெரியாதவர்களும் கூட அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த வகுப்பானது மிகச் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பு தொடக்கத்திலேயே அவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு ஒவ்வொரு பாட ரீதியாக கொடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த வகுப்பின் தொடக்கத்திலேயே நீங்கள் பரிகாரங்களை செய்ய தொடங்கிவிடலாம். வகுப்பு நிறைவு பெறும் தருவாயில் நீங்கள் செய்த பரிகாரங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விலகும் அல்லது நிச்சயமாக குறையும். பல்வேறு மாணவர்கள் இதில் படித்து இந்த படிப்பு நிறைவு பெறும் தருவாயில் தங்களுக்கான அற்புதமான நற்பலன்கள் நடந்திருப்பதை அவர்களே தங்களுடைய ஃபீட்பேக்காக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஃபீட்பேக்கை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இது அனைத்தும் மாணவர்கள் யதார்த்தமாக வழங்கிய ஃபீட்பேக் ஆகும். ஆக இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் தாராளமாக எங்களை அழைத்து உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளலாம். முன்பதிவிற்கு 8508593442 7338923098 என்ற எண்ணை அழைக்கலாம். எங்களுடைய இந்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையமானது சென்னை கோடம்பாக்கத்திலும் கோவையிலும் இருக்கின்றது. அதேபோல ஸ்ரீ ஈசன் ஜோதிட என்ற அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனமானது
தினமும் அதாவது மாதம் அற்புதமான மாநாடை நடத்தி வருகின்றது, மாதாந்திர கருத்தரங்கை நடத்தி வருகின்றது. இந்த கருத்தரங்கமானது திருச்செங்கோடு கோல்டன் மகாலில் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்களும் ஒவ்வொரு மாதமும் ஆங்கிலம் மாதப்படி 3வது சனிக்கிழமையில் கலந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.